ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் விபத்தில் உயிரிழந்தது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக சம்மன் வந்துள்ள நிலையில் ஆத்தூர் காவல் நிலையத்திற்கு செல்லும் முன் ஆறுகுட்டை எம்எல்ஏ எமது செய்தியாளருக்கு தொலைபேசி மூலமாக அளித்த தகவலை கேட்கலாம். அந்த டிரைவர் கனகராஜ் கிட்டத்தட்ட நான் சென்னை போனா எனக்கு வண்டி ஓட்டுவானுங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அணி பிரிஞ்சதுங்கள. அந்த அணி பிரிஞ்சதுக்கு முன்னாடி எனக்கு வண்டி ஓட்டுவானுங்க. எப்போ மெட்ராஸ் போனா கூப்பிட்டுக்கோ ஓட்டுவா. அவர் வரும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம். அந்த அணி பிரிஞ்சோன்னா அது கொஞ்சம் நான் இருக்கிற இடத்த அங்கே இருக்கிறவங்களை கொஞ்சம் சொல்லி வர சொன்னா. அதனால நமக்கு அது பிடிக்காதனால கொஞ்சம் ஒதுக்கி விட்டேன். சம்மந்தமே இல்லாத நம்ம அது போய் என்ன பெரிய விஷயமும் நினைக்கக்கூடாதுங்களா. இப்போ சேலம் வர சொல்லிருக்காங்க. ஆத்தூர் போயிட்டு இருக்கேன். ஆத்தூர் போயிட்டு சொல்லிட்டு வர்றேன். ஆத்தூருக்கு தேவையில்லாம இங்கேயே கூப்பிட்டுருக்கலாம், கோத்தகுடி கூப்பிட்டுருக்கலாம், இங்கேயே பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே வர சொல்லிருக்காங்க. வேலை போறங்க பார்த்துட்டு வந்துடுறேங்க. போனல நம்ம பிஏ நம்பர் இருக்கு, நம்ம நம்பர் இருக்கு, டிரைவர் நம்பர் இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு மாற்றுக்கிறது இல்லைங்க. அவன் தெரியாதனாலும் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நல்லா தெரியும், நல்லா தெரியும். அவன் வண்டி ஓட்டிட்டு இருந்தான். ஃப்ரெண்டோட வண்டி எடுத்து வருவான், ஓட்டுவான். இதெல்லாம் நடந்தது எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஆர்கே நகர் எலெக்ஷன் இருந்தே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வேண்டாம், பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். எனக்கு ஒரு 2 வருஷம் தெரியும். அது 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரியும் போது கொஞ்சம் அது அவனுடைய மோட்டிவிட்டி சரியில்லாம இருந்தது. சரி, என்னடா அது அங்கே கார்டன் போறான், இங்கேயும் மரம் சிக்கல் பண்ணி விட்டுருவானா, ஆளு இல்லை கூட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்ட்டு நான் ஒதுக்கி விட்டுருக்கேன். அவன் தவறான ஆளுன்னு சொல்ல மாட்டான். அது அவன் தவறான ஆளுன்னு சொல்ல மாட்டேன். அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. அது எனக்கு அது புரிய மாட்டேங்குது. எனக்கு அவன் தான் மேலே கூப்பிட்டு வந்திருக்கான்னு தேவையில்லாத வேலையை பண்ணியிருக்கான் அவன்.